ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும் என்று செங்கோட்டையன் சொன்னதால அவர் நீக்கப்படலை. சரி, பாஜக முதலில் எடப்பாடி பழனிசாமியை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு செங்கோட்டையனை அழைத்து அமித்ஷா அவர்களும் நிதியமைச்சர் அவர்களும் பேசினாங்க. அந்த சமயத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு உடன்படாவிட்டால் செங்கோட்டையனை முன்னிறுத்தி கட்சியை உடைப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். கூட்டணிக்காக செங்கோட்டையனை பயன்படுத்திட்டாங்க. அந்த சமயத்தில் இவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனே பாஜக அவங்க பார்வையில் செங்கோட்டையனை அதோட விட்டுட்டாங்க. ஆனால் இவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கும் பாஜக பின்புலமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து இவர் களத்தில் இறங்கிட்டார். அப்ப ஒரு ஏற்கனவே அப்படி எதிர்பார்த்து களமிறங்கிய ஓபிஎஸ்க்கு என்ன ஆச்சுங்கிறத கூட கணிக்க முடியாம இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்திருப்பாரு. இல்ல அப்படி இல்ல, ஓபிஎஸ் அவர் தேடி பாஜக போனாரு. பாஜக செங்கோட்டையனை இவங்க கூப்பிட்டு, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க தான் பொதுச் செயலர் என்கிற அளவில் அவரை உருவகப்படுத்தி அவர் அது பயன்படுத்தப்பட்டு விட்டதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன, யாரெல்லாம் போட்டி தலைவர்களாக உருவாகிறார்களோ அவங்களையெல்லாம் கட்சி விட்டு நீக்கிடணும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார்.